அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அமைதியான அதிகாலை பொழுது மொட்டாய் இருக்கும் அரும்பு மெல்ல மலர்ந்து வாசத்தையும் மென்மையையும் பூக்களாய் விரிய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் இனிமையான தருணத்தில் அந்த பிரபல ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. வெளியூரில் இருந்து வந்து தங்கி படிக்கும் பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் எல்லோரும் தங்கள் காலை வேலைகளை இயந்திரம் போல செய்து கொண்டிருந்தனர். குளிப்பது முதல் சாப்பிட்டு பஸ் பிடிப்பது வரை எல்லாவற்றிலும் வேகம். மிஷின் போல ஆகிவிட்ட மனித வாழ்க்கையில் சக்கரம் போல் சுழன்றனர். ஹாஸ்டல் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தனர் வானதியும் சுமித்ராவும். இருவரும் ஒரே அறையில் தங்கியிருப்பவர்கள். நெருங்கிய தோழி ஆன போதிலும் வெவ்வேறு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள். கிளிப்பச்சை சேலையில் வானதியின் அழகு கூடியது தெரிந்தது. சிவந்த அழகு முகம், சின்னதாய் நாசி, ரோஜா இதழை ஒட்டி வைத்தது போன்ற இதழ்கள், இளமையின் வனப்பு, அளவாய் அழகாய் மேனியில் கோலம் போட்டிருக்க அருகே செல்லும் ஆண்கள் ஒரு நிமிடம் தங்கள் மனைவியை மறந்து ஏக்கத்தில் பெருமூச்சு விடுவார்கள். திருமணமாகாத ஆண்களோ இப்படி ஒரு பெண் தனக்கு மனைவியாக வரமாட்டாளா என ஏங்கியவாறு செல்வார்கள். சுமித்ராவும் அழகுதான். நடுத்தர வர்க்க பெண் போன்ற தோற்றம், அமைதியும் பொறுமையும் விழிகளில் தோன்றும். விழுப்புரத்தில் தாய், தந்தை, தம்பி, தங்கையை விட்டு சென்னையில் வேலை கிடைக்க ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்து வீட்டு சுமையை சுமக்கிறாள். ஒரு விபத்தில் தந்தையின் கால் துண்டாகி வீட்டோடு இருக்க குடும்ப பாரம் மூத்த பெண்ணான இவள் மேல். அது கூட சுகமான சுமைதான் என்று ஏற்றுக்கொண்டவள். ஏய் வானதி, சரியாவே சாப்பிட்றதில்ல நீ. நானும் 2 நாளா உன்னைய கவனிச்சுட்டு தானே இருக்கேன். ஒரு மாதிரியா முகமே சரியில்லை. பழசையே ஏன் நினைச்சு உன்னையே வருத்திக்கிற? எல்லாம் நல்லதுக்கு தானு நினைக்க ஆரம்பி. என்ன? கேள்வியோடு ஆரம்பித்து பதிலையும் கூறிய சுமியை ஏறிட்டாள். நானும் மறக்கணும் தான் நினைக்கிறேன். என்னால முடியலையே சுமி. அதுவும் நேற்று ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றப்ப டிராஃபிக்ல ராகவனை பார்த்தேன் தெரியுமா? பின்னாடி அவரோட மனைவி. சேர்ந்து மனம் கணமாய் கணக்க வார்த்தைகளில் வழி தெரிந்தது. புது பைக்கு, புது மனைவி. டிவியில் வரும் விளம்பரம் போல சுமி சொல்லி காட்ட பட்டன சிரித்து விட்டாள் வானதி. இறுக்கமான அந்த சூழ்நிலை இயல்பாய் மாறியது. எல்லாம் மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்துதான் இருப்பாங்க. பேசிய சுமி சட்டின உதட்டை கடித்து கொண்டாள். ச்சே, நானே மறுபடியும் உனக்கு நினைவுபடுத்த ஆரம்பிக்கிறேன் பாரு. பேசிக்கொண்டே வந்ததில் பஸ் நிறுத்தம் வர மேட்டில் ஏறி நின்றனர். சுமி செல்லும் பஸ் உடனே வர வானதிக்கு பை சொல்லிவிட்டு ஏறிக்கொள்ள தான் செல்லும் பஸ்ஸை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள். ஒரு பெரும் மூச்சை வெளியிட்டவாறு. காலத்தின் வேகம் மனிதர்களை எப்படியெல்லாம் மாற்றி வைக்கிறது. ஏதேதோ எண்ணங்களில் மனம் உழல இன்னும் பஸ்ஸை காணாமே நினைத்தவாறு மணிக்கட்டை திரும்பி டைம் பார்த்தாள். சிறுமியின் குரல் கேட்டு கலைந்தாள். பலூனை ஒரு கையில் பிடித்தவாறு தாயின் கையை பற்றியவாறு தொணத்தொணவென பேசியவாறு நின்ற 4 வயது சிறுமியை பார்த்து புன்னகை பூத்தாள். குழந்தைகளை பார்த்தாலே மனம் இனிமையும் மென்மையுமாய் மாறி தானும் குழந்தையாய் மாறி குதூகலிப்பது போன்ற சந்தோஷம். யாழ் இனிது, குழல் இனிது, குழந்தை மழலை மொழியை கேட்காதவர்கள். எப்போதோ படித்த ஞாபகம் நினைவில் ஓடியது வானதிக்கு. வேடிக்கை பார்த்தவாறு பலூனை விட்டுவிட்ட சிறுமி தாயின் கையை உதறியவாறு பலூனை பிடிக்க ரோட்டில் இறங்கி ஓட அருகில் நின்ற வானதி திடுக்கிட்டவாறு 2 அடி கீழே இறங்கி சிறுமியை இழுத்து பிடிக்க வேகமாய் வந்த கார் டயரை தேய்த்தவாறு கிரீச்சிட்டு நின்றது. காரிலிருந்து இறங்கினான் அந்த இளைஞன். கண்மூடி திறப்பதற்குள் நடக்க இருந்த விபத்தை தடுத்த அவளின் நிலை பதட்டமாயிருந்தது. சிறுமியின் கையை பிடித்தபடி நிற்க, அறிவு இருக்கா என்னன்னு தெரில, இந்நேரம் பிரேக் போடலைன்னா என்ன ஆயிருக்கும்? மை காட்! தன் தலையை பற்றி உலுக்கினான். வதவதன்னு பெத்துக்க வேண்டியது, அப்புறம் வளர்க்குறதுல அலட்சியம் காட்டுறது. ச்ச! முணுமுணுத்தான். முகம் கருக்க கோபமாய் பேசிக்கொண்டே போனவனை இடைமறித்தாள் அந்த பெண், குழந்தையின் தாய். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணு பலூனை எடுக்கிறேன்னு கையை உதறிட்டு ஓடிட்டா சார். ஒரு நிமிஷம் புரியாம பதட்டத்தில் அப்படியே நின்னுட்டேன். ரொம்ப நன்றிமா சொல்லியவாறு அந்த பெண் மகளை அழைத்து கொண்டு போன ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். முகத்தில் அசடு வழிய என்ன பேசுவது என புரியாமல் தடுமாறினான். சாரிங்க, முதல்ல இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் கூட நினைச்சேன் அதுக்குள்ள கல்யாணம் ஆகி இவ்வளோ பெரிய பொண்ணான்னு. உதட்டில் குறும்பு மிளிர பேசியவனுக்கு பதில் சொல்லாமல்
தான் நின்ற இடத்திலேயே மறுபடியும் நின்று கொண்டாள், மௌனம் காத்தவளாய், அவன் பேச்சை காதில் வாங்காதவளாய். என்ன இவ்வளவு பேசியும் ஒரு மாற்றத்தையும் காணோம்? ஒருவேளை வாய் பேசாதவளா இருப்பாளோ? தனக்குள் பேசியவன், வாங்கல உங்களை டிராப் பண்ணிடுறேன் மரியாதையாய் கேட்டான். நோ தேங்க்ஸ். மெல்ல முணுமுணுத்தவள் பேருந்து வர வேகமாய் சென்று ஏறிக்கொண்டாள். டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்திருந்தார் உலகநாதன், தொழிலதிபர், 4-5 மில்களுக்கு சொந்தக்காரர், லெதர் பிசினஸ் ஏற்றுமதி. எல்லா தொழிலையும் சில மாதமாய் அவருடைய ஒரே மகன் ரிஷிதான் பார்த்து கொள்கிறான். அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். கமலம் கணவருக்கு டிஃபனை பரிமாற மாடியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த மகனை அழைத்தாள். வா ரிஷி, உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். அவனுக்கும் ஒரு தட்டில் எடுத்து வைக்க துவங்கினாள். கண்ணை உறுத்தாத வண்ணக்கலரில் போட்டிருந்த சட்டையின் கைகளை மடித்தவாறு வந்து அமர்ந்தான் ரிஷி. அவள் முகமே அவனை இம்சை செய்தது. இட்லியை பிட்டு சாம்பாரில் தோய்த்து வாயில் வைத்தான். அடுத்த வாரம் படிப்பு முடிச்சுட்டு பிரியா வர்றா, விஸ்வநாதன் கிட்ட பேசி நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணலாமாடா கேட்க, நினைவெல்லாம் அவளே வியாபித்திருக்க மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்பாய்ந்தது ரிஷிக்கு. மௌன சம்மதத்துக்கு அறிகுறி தானே, நாம ஏற்கனவே பேசின விஷயம் தானுங்களேன், பாருங்க இப்பவே கனவுலே மிதக்கிறான். கமலம் சிரிக்க கூட அவரும் சிரிக்க புரையேறியது. இரும சட்டனை இயல்புக்கு திரும்பினான். மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாராமா? நான் வேணும்னா டாக்டர் அங்கிளை வர சொல்லட்டுமா? அதான் தினமும் ஃபோனில் பேசி அறுக்கிறானே, இதில் நேரில் வேறையா? கிண்டலாய் பேசி சிரித்தவாறு எழுந்தார் உலகநாதன். விஸ்வநாதனும் டாக்டர் குமாரசாமியும் அவருடைய இணை பிரியாத நண்பர்கள். விசுவின் மகள் பிரியாவை ரிஷிக்கு மணமுடித்து நண்பனை சம்பந்தியாக்கி கொள்ள வேண்டும் என்று விருப்பம். ரிஷியும் பிரியாவை விரும்புகிறான் என்றே நினைத்து கொண்டிருந்தார். MBA படிக்க டெல்லி செல்லும் வரை அடிக்கடி வீட்டுக்கு வருவாள். அவரிடமும் கமலத்திடமும் பாசமாய் பழகுவாள். குறும்புத்தனம் கொண்ட அழகு பெண். ரிஷி கூட அவளை அழுக்கு மண்டி என்று அடிக்கடி கிண்டல் பண்ண அவன் தாயிடம் புகார் சொல்ல தஞ்சமடைவாள். அவன் அப்படித்தான், நீ விடுமா, கல்யாணம் ஆனதும் பாரு, நீ தான் அவனை மிரட்ட போற, கைபொம்மையா மாறிடுவாம்மா. மகனை செல்லமாய் திட்டியவாறு சிரித்தாள் கமலம். அப்பா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்ப்பா என்றவாறு எழுந்தான். ஆபீஸ் விஷயமாய் சில விஷயங்களை தந்தையிடம் தெளிவுபடுத்தி கேட்டுக்கொண்டான். தடதடவென மாடிப்படி ஏறியவனை அழைத்தார். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறா, விசு வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். சம்பிரதாயமா அடுத்த மாசம் பிரியா வந்தது நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். பேச பேச திகைப்பாய் கீழே இறங்கினான். லஞ்ச் டைம் வர அரை நாள் விடுப்பு எழுதி மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள் வானதி. அருகில் போன ஆட்டோவை அழைத்து ஏறிக்கொண்டாள். 1/2 மணி நேர பயணம். ஓடு போட்ட அந்த சிறிய வீட்டின் முன்பு ஆட்டோ நிற்க இறங்கிக் கொண்டாள். பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். அவளை எதிர்கொண்டாள் ராஜம். 50 வயது மதிக்கத்தக்க தோற்றம். வாயில் சேலையும் கனிந்த முகமும் எளிமையும் பொறுமையையும் காட்டியது. வாமா, எப்படி இருக்க? பரிவாய் கேட்டாள். நல்லா இருக்கேன். ஆர்த்திக்கு எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? என்ன சொன்னாரு? கேட்டவாறு ராஜத்தை தொடர்ந்தாள். நேத்து தான் காட்டிட்டு வந்த, மருந்து மாத்திரை கொடுத்தாரு, ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு என்னென்னமோ சொல்றாருமா. எனக்கு ஒண்ணுமே புரியல, பயமா இருக்குமா, என் பேத்தி என்னைய விட்டு போயிடுவாளோன்னு. வெளியில் நீர் கசிய குரல் தழதழக்க பேசியவளிடம் ஆறுதலாய் பேசினாள் வானதி. மனம் கனத்தாலும் மறைத்தவாறு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆர்த்தியோட அம்மா வந்துடுவாங்க. அறைக்குள் நுழைந்தாள் பேசிக்கொண்டே. மெலிந்த சரீரமும் அழகு முகமும் வாடி வதங்கிய ரோஜாவைப் போல பாயில் படுத்திருந்தாள் ஆர்த்தி. 5 வயது சிறுமி. தூங்கும் அவளை தட்டி கொடுத்தாள். ஏதேதோ சிந்தனை எண்ணங்கள் மனதை அழுத்த பாரமாய் தோன்றியது. பெண்ணாக பிறந்தாலே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது என்றே தோன்றியது. இந்தாம்மா, காஃபி டம்ளரை நீட்ட. உங்களுக்கு எதுக்கு சிரமம் கேட்டவாறு வாங்கி கொண்டாள். நல்லா இருக்கா நீ இப்படிலாம் பேசுறது? கடிந்து கொண்டாள் ராஜம். நாங்க சாப்பிட்ற சாப்பாடு மற்ற செலவு எல்லாமே நீ கொடுக்குற பணத்தால தானே நடக்குது. ஏதாவது வேலைக்காவது போகலாம்னா ஆர்த்தியை விட்டுட்டு போகவும் முடியல. குறையாய் சொல்ல காஃபி டம்ளரை கீழே வைத்தவாறு எழுந்தாள். அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க, முதல்ல ஆர்த்தியோட உடம்ப பார்த்துக்கோங்க. ஆர்த்தி அம்மா வந்ததும் இதை பத்தி பேசிக்கலாம். ஹேண்ட்பேக்கை திறந்து 300 ரூபாய் தாள்களை நீட்டினாள். மேல மேல உனக்கு தொந்தரவு தர்றோம்ல. குரல் பாரமாய் வெளிவர வாங்கி கொண்டாள் ராஜம். சரிம்மா, ஆர்த்தி தூங்குறா, எழுப்ப வேணா, நான் கிளம்புறேன் என்ன?
ஒரு நிமிஷம் இருமா. உள்ளே சென்று திரும்பி வந்த ராஜத்தின் கைகளிலே ஊசியால் கோர்த்த மகிழம்பூ சரம் இருந்தது. வானதியை திரும்ப சொல்லி தலையிலேயே சூட்டினாள். மகிழம்பு வாட வாடதான் வாசனை. மற்ற பூக்களுக்கு இல்லாத ஒரு வாசம் இந்த பூவுக்கு மட்டுமே உண்டு. நாசியை நெருட மனம் பூரா இதமான மென்மை பரவியது. தோட்டத்தில் சின்ன மரம் இப்போதுதான் பூக்க ஆரம்பித்திருந்தது. கீழே கொட்டி கிடக்கும் பூக்களை பொறுக்கி கோர்த்திருந்தாள் ராஜம். தாயின் நினைவு நெஞ்சுக்குள் பரவினாலும் மனம் பாரமாய் கனத்தது வானதிக்கு. நடக்க நடக்க நெஞ்சை கசக்கி புளிந்தது நினைவுகள். அவளை பத்தி நினைச்சே மனசு புழுங்கி உயிர விட்டாங்களே. கடைசி நேரத்துல கூட அருகில இல்லாம போனதுக்கு யார் காரணம்? விதியா இல்ல ஆண்டவனோட சதியா? விழிகளில் நீர் பூத்தது. குனிந்து கொண்டாள். ஹாரன் ஒளி காதை பிளக்க பிளாட்பாரமாய் ஓரமாய் நடந்தவளை உராய்வது போல கார் நிற்க கோபமாய் திரும்பினாள். காரிலிருந்து இறங்கினான் ரிஷி. ஐயோ, இவனா? மேலே நடக்க ஆரம்பிக்க எதிரை வழிமறிப்பது போல நின்றான். எரிச்சலாய் ஏறிட்டாள். உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? கோபமாய் கேட்டாள். நீதான்? குறும்புத்தடம் மிதக்க கண்கள் சிரித்தது அவனுக்கு. வாட்? அப்பட்டமாய் அதிர்ந்தாள். நாசி துடிக்க இதழ்கள் படபடக்க மிரண்டாள். ஹலோ, எதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன்லாம்? என்னைய பார்த்தா சிங்கம் புலி மாதிரியா இருக்கு? காலையில் பார்த்ததும் எனக்கு உன்னைய பிடிச்சி போச்சு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னா உன்னை பற்றி விவரங்கள் எனக்கும் என்னை பற்றின விவரங்கள் உனக்கும் தெரிய வேணாமா? கிண்டல் தெரிக்க கேட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யார்கிட்டையாவது போய் வச்சுக்கோங்க சார். கொஞ்சம் பணமும் காரும் இருந்துட்டா போதும். எவர் பின்னாடி சுத்தலாம்னு தெரிய வேண்டியது. முதல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்றது, அப்புறமா காதலிக்கிறேன்னு மேலே பேசியவளை குறுக்கிட்டான். சரி, தப்பா நினைக்காத. என்னைய விட வயசு கம்மியா இருக்குன்னு தான் ஒருமையில கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய லவ்வர் டெல்லியில இருக்கா. உன்னைய பார்த்தது எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. இது நிச்சயமா இது காதல் இல்ல. அவன் பேச பேச இது என்ன வம்பா போச்சு என்று நினைத்தவளின் அருகே ஆட்டோ செல்ல நிறுத்தி ஏறிக்கொண்டாள். இரவு நிலவுக்கும் மேகத்துக்கும் நடக்கும் பனிப்போரை விளக்க மனமில்லாமல் நட்சத்திர ஊழியர்கள் வேடிக்கை பார்க்க, கவிஞர்கள் காதலுடன் பார்க்கும் நீலவண்ண இரவு நீண்டு கிடக்கும் இனிமையான பொழுது. சாப்பாட்டு வேலை முடிந்து கட்டிலுக்கு வந்தாள். புத்தகத்தை புரட்டிய சுமியை பார்த்து புன்னகை பூக்க புத்தகத்தை மூடி வைத்தாள் சுமித்ரா. ஆர்த்திய போய் பார்த்தியா? கேட்க திகைத்து பார்த்தாள். எப்படி சுமி? அதான் தலையில இருக்கிற மகிழம்பு வாசமே சொல்லுதே. நான் கூட சின்ன வயசா இருக்கும்போது பசங்க கூட சேர்ந்து மகிழம்பூக்களை பொறுக்கி கோத்துருக்கேன். அப்பெல்லாம் எனக்கும் கூட பொறுக்கின பசங்களுக்கும் சண்டை வரும் தெரியுமா? பழைய நினைவுகள் சுமியை கிளற சிரித்தாள் வானதி. அதுக்காக என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடாத. என்னால கற்பனையில கூட அப்படி ஒரு சூழ்நிலையை நினைச்சு பார்க்க முடியாது தெரியுமா? ஒரு மாதிரி குரலில் சொல்ல, ச்சே என்னடி இது? சரி அதை விடு. மாமி வீட்டுக்கு போனியே, எப்படி இருக்காங்க? ஆர்த்தி எப்படி இருக்கா? கேட்டாள் சுமி. முதல்ல மாமி உனக்கு கொடுத்த பூவை வச்சுக்கோ, இந்தா. ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுத்து நீட்டினாள். பூவின் வாசம் அவர்களை சுற்றி படர்ந்தது. பூ கசங்கி இருந்தாலும் வாசம் கூடிதான் தெரிந்தது. சுமி எப்பவும் கலகலப்பானவள். எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாய் எடுத்துக்கொள்ள மாட்டாள். அனைவரையும் சிரிக்க வைத்து மனம் நிறைவாள். அது அவளுடைய குணம். அடிக்கடி உடல்நல சரியில்லாம போகுது, கம்ப்ளீட்டா ஒரு செக்அப் பண்ணணும் டாக்டர் சொன்னாரா. அதான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு மாமி கூட ஹாஸ்பிட்டல் போகணும். பேசிய தோழியை ஆச்சரியமான பார்வைகளாய் நிரப்ப, என்ன? பேச்சை நிறுத்தி சைகையாய் கேட்டாள். தாம் பக்கத்துல மயங்கி கிடக்கிறவங்களை கூட கண்டுக்காம போற உலகம் இது. ஆனா நீ யாரோ ஒருத்தவங்க குழந்தைய ஆதரவு காட்டி நலனில் அக்கறை செலுத்தி உன்னைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வானதி. மனிதாபிமானம் உள்ள யாருமே செய்யறது தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அது மட்டும் இல்ல, தாமர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அவங்க வெளியே வர்றப்ப ஆர்த்தியையும் மாமியையும் நல்லபடியா ஒப்படைக்க வேணாமா என்ன? தாமரையோட எதிர்காலமே அவங்க குழந்தை தானே. அவங்கள நினைச்சாலே பரிதாபம் மட்டும் இல்ல, வேதனையாவும் இருக்கு சுமி. ஒரு பொண்ணு கௌரவமா வேலை செஞ்சு பிழைக்க கூட இந்த சமுதாயம் இடம் கொடுக்க மறுக்குது பத்தியா? பேசிக்கொண்டே இரவு உடைக்குள் நுழைந்த வானதியை பார்த்து புன்னகை பூக்க அதில் உயிரில்லை. சமுதாயம்னு பொதுவா சொன்னா எப்படி? ஒரு சில ஆம்பளைங்கள்னு சொல்லு. மற்றவங்களை பார்த்து நீ வேதனைப்படுற. உன்னோட வழியே மனசுக்குள்ள ரணமா இருக்கிறப்ப உனக்காக வேதனைப்படவோ வருத்தம் தெரிவிக்கவோ யாருமே இல்லையே.
இல்லை சுமி, அன்னைக்கு என் நிலைமையை பார்த்து எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து என் படிப்புக்கு உதவி செஞ்ச பர்வதம்மாவால் தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லு. நினைச்சாலே பயமா இருக்கு சுமி. மனம் அழுத்த விழிகள் கசிந்தது. சில வினாடிகள் இறுக்கமான சூழ்நிலையை மாற்ற விரும்பி பேச்சை மாற்ற முயற்சித்தாள் சுமி. என்னதான் முயன்றாலும் மனதில் இருக்கும் பழைய நினைவுகள் அவ்வப்போது தலை காட்டி வேதனையோ சந்தோஷமோ பட வைப்பது அனைவருக்கும் உண்டான இயல்புதானே. மனதில் சஞ்சலமோ சங்கடமோ இல்லாததாலோ என்னவோ சுமி உறங்கிவிட்டாள். நீண்ட நேரம் தூக்கம் வராமல் புரண்டு ஒருவாறு நடுநிசையான நேரத்தில் உறங்க ஆரம்பித்தாள் வானதி. நேற்று 10 நிமிஷம் லேட்டா போனதுக்கே காய்ச்சி மூச்சுன்னு திட்டுனுச்சு அந்த மேனேஜருக்கணும். இன்னைக்கு போனா என்ன பண்ணுவாரோ, இந்த பஸ்ஸை வேற காணோமே. ச்ச, மனசுக்குள் புலம்பியவாறு நின்றிருந்தவளின் அருகே நின்றது அந்த கார். ஹலோ மிஸ் சுமித்ரா, பேசியவாறு இறங்கினான் ரிஷி. குட் மார்னிங் சார். மார்னிங், வாங்கல, நானே ட்ராப் பண்ணிடுறேன், ஆஃபீஸ்க்கு தானே கேட்டவன் கிரீம் கலர் கோட் ஷூட்டில் கம்பீரமான அழகில் கண்களை குளிர்ச்சிப்படுத்தினான். பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமோ, மெல்ல கூறியவளை இடைமறித்தான். நான் ஒன்றும் உங்களுக்காக போகலையே, நானும் ஆஃபீஸ் தான் போகிறேன், அதனால தான், ப்ளீஸ் மென்மையான குரலில் கூறியவனிடம் மேலே மறுக்க முடியவில்லை. அவள் வேலை செய்யும் ஆஃபீஸ் எம்டியாச்சை கூப்பிடுறது. நினைத்தவாறு காரில் ஏறிக்கொண்டாள். கார் போவது தெரியாமல் வழுக்கியது. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கேட்கலாமா? தயக்கமாய் அவன் ஆரம்பிக்க, கேளுங்க சார், தாராளமா என்றவளின் மனம் படபடத்தது. காரணம் அறியாமல் நல்ல குணம், பண்பு, பிசினஸ்ல புலி, அலுவலக ஊழியர்கள்ட்ட சக நண்பனா நடந்துக்கிறது என்று அவனை பற்றி அலுவலகத்தில் பேசிக்கொண்டதை அவள் காதாலேயே கேட்டிருக்கிறாள். ஒரு சில விஷயங்களை பார்த்தும் இருக்கிறாள். இன்னும் கல்யாணம் ஆகல, வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் அருகில் கம்ப்யூட்டர் தட்டும் ரமா சொன்னதை கண்டுகொள்ளவில்லை. ஏதோ ஒரு பணக்கார பொண்ணு கொடுத்து வச்சிருப்பா அவனை கட்டிக்கிறதுக்கு நினைத்தது மனம். இப்போது நினைவில் ஓடியது. ஹலோ சுமித்ரா, என்ன பகல்லே கனவா? ஹாரனை அழுத்தியவாறு கேட்க சட்டென இயல்புக்கு வந்தாள். சாரி சார். முகம் சிவந்தது. என்ன கேட்டீங்க? தடுமாறினாள். உங்க கூடவே தினமும் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்களே, அவங்க உங்க ஃப்ரெண்டா? ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் ஒரே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கோம். அவள் பேர் வானதி, மதன் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறா. பதில் சொன்னாலும் காற்று இறங்கிய பலூனாய் மனம் இருந்ததை உணர்ந்தாள். உங்ககிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசணுமே, சாயங்காலம் போல. ஆஃபீஸ் முடிஞ்சதோ நானே உங்களை ட்ராப் பண்ணுறேனே, ப்ளீஸ் அவன் முகம் சிவக்க கூறினான். தலையாட்டினாள் சுமி. பிறகு ஆஃபீஸ் வரும் வரை அவன் எதுவுமே கேட்கவில்லை. தலை சீவி பூ வைத்து மகளுக்கு அழகு பார்த்து திருஷ்டி கழித்தாள் ராஜேஸ்வரி. என்னம்மா அப்படி பார்க்குற கேட்ட வானதி மொட்டு விரிய தொடங்கும் இளமை பருவம். 12ஆம் வகுப்பு பாஸ் செய்து சந்தோஷத்தை கொண்டாடும் பருவத்தளிர். அழகு அவளை கஞ்சத்தனம் பாராமல் கொட்டி வைத்திருந்தது மேனியிலும் முகத்திலும். இவ்வளவு அழகா என் பொண்ணு, என் கண்ணே படுடும் போல இருக்கே. நேத்து கூட பக்கத்து வீட்டு மாமி உங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே. ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, இப்போ கூட தான் என் அக்காவான்னு கேட்பாங்க, வேறொன்னும் இல்லை கிண்டலாய் கூறி சிரிக்க வாழ செல்லமாய் மகளை தட்டினாள் சிரித்தவாறு. அம்மா, நான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கட்டுமாம்மா? என் தோழிங்க எல்லாரும் சேர போகிறாங்கம்மா. தயக்கமாய் கேட்ட மகளின் ஆசை புரிந்தாலும் சூழ்நிலை தடுத்தது. நீ இவ்வளவு படித்ததே போதுமா, உன் ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசையும் ஆர்வமும் எனக்கும் இருக்கு. ஆனால் உங்கள் அப்பாவையும் வீட்டு நிலைமையையும். வருத்தமாய் பேசிய தாயை பார்க்கையில் வேதனையாய் இருந்தது. பரவாயில்லம்மா, இதுக்கே வருத்தப்படுறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே பக்கத்து தெருவில் இருக்கிற தையல் கிளாஸில் சேர்ந்துக்கிறேன். எப்போ வரணும், எவ்வளவு பணம் கட்டணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு வர்றேன் என்ன? சிட்டாய் பறந்த மகளை பார்க்கையில் இனம் புரியாத ஒரு பயம் இதயத்தில் முளைத்தது. ராஜேஸ்வரியின் கணவன் மகாலிங்கம் ஆரம்பத்தில் அவளை நன்றாகத்தான் வைத்திருந்தான். எப்படி, எந்த சந்தர்ப்பத்தில் குடிப்பழக்கம் ஏற்பட்டது என தெரியாது. வானம் பார்த்த பூமி, மழையால் மட்டுமே விளையும் நிலம். பணம் படைத்தவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து பாசன வசதி செய்து கொண்டார்கள். வேலைக்கு போனால்தான் சாப்பாடு. கடன் சுமை அதிகமாக இருந்த சொற்ப நிலத்தையும் விற்றுவிட்டான். கடனை அடைத்துவிட்டு மீந்த பணத்தை குடித்தே அழித்தான். கேள்வி கேட்ட ராஜேஸ்வரிக்கு அடி உதைதான் பரிசாய் கிடைத்தது. 6 வயது வானதி அப்பாவை பயத்துடன் பதுங்கி பார்ப்பாள். அம்மாவின் பின்னி
காலடி சத்தம் கேட்க நினைவுக்கு வந்தாள். ஏய் ராஜி, தள்ளாடியவாறு சத்தம் போட்டு அழைத்தவாறு வந்தார் மகாலிங்கம். சாப்பாடு போடுடி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதட்டிலும் அதிகாரமும் பறந்தது வார்த்தைகளில். மௌனமாய் பரிமாற ஆரம்பித்தாள் ராஜேஸ்வரி. வீட்டில் நாளையிலிருந்து சமைக்க ஒன்றும் இல்லை, காப்படி அரிசி கூட இல்லை. அதை பற்றின கவலை ஒன்றுமே இல்லை இவருக்கு. வயசுக்கு வந்த மகளை கரை ஏற்றும் வழி தெரியல, ஆனால் சந்தோஷமா இருக்கிறாராம். பாவி மனுஷன், மனசுக்குள் குமைந்தாள். வேலைக்கு போன்னு சொல்லுவியே, இனிமே வேலைக்கு போகாமலே கால் மேல கால் போட்டு உக்காந்து சாப்பிடலாம். சந்தோஷம் கரை புரண்டு ஓடும் முகத்தோடு பேசிய கணவரை புரியாமல் பார்த்தாள். பயம் பரவிய மனதோடு, என்னங்க சொல்றீங்க? அடிப்பொடி பைத்தியக்காரி, சாராய கடை வச்சிருக்கிறானே மாறன், அவன் நம்ம பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கான், ரொம்ப பிடிச்சி போச்சான். எல்லார் வீட்லேயும் வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பொண்ணுக்கு சீர்சனத்தி நகை நட்டு எதுவும் செய்ய வேணாம். சிரிப்பாய் சொன்ன கணவரின் மனம் புரிந்தது. உழைக்காம வேர்வு சிந்தாம மகளை கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட நினைக்கிற இவர்கிட்ட என்ன பேசுறது? கேட்கும் நிலையிலையும் இவர் இல்லவே இல்லையே. மனம் துடித்தது. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணுங்க, வயசுக்கு 3 மாசம் கூட ஆகல. அது மட்டும் இல்ல, அந்த மாறனை பத்தி கேள்விப்படுறது எதுவுமே நல்லா இல்லைங்க. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லைங்க. சொல்லி முடிக்கும் முன்பே சாப்பிட்டு கொண்டிருந்த சோத்து தட்டை வேகமாய் தள்ளிவிட்டு எழுந்தான். சோத்து பருக்கைகள் சிதறியது. நான் பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலைன்னா உன் பொண்ணு வேற யாரையாவது பார்த்துட்டு திர்றாளா? வார்த்தைகள் தீயாய் விழ நெஞ்சு துடித்தது ராஜேஸ்வரிக்கு. விழிகளில் நீர் கோர்க்க, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? மெதுவாய் கேட்க, இதை பாருடி, நான் சொன்னதுதான். நாளைக்கு பொண்ணு பார்க்க வீடு வர சொல்லியிருக்கிறேன். அப்ப ஏதாவது தகராறு பண்ணீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். லேசான தள்ளாட்டத்துடன் நகர்ந்தான். பெத்தவரே பொண்ணை படுகுழியில தள்ள நினைக்கிறாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. காலம் முழுக்க கன்னியா இருந்தாலும் இருப்பாளை தவிர அந்த பொறுக்கி பயலுக்கு என் பொண்ணை தர நான் சம்மதிக்கவே மாட்டேன், உயிரோடு இருக்கிறவர. எங்கிருந்துதான் ராஜேஸ்வரிக்கு அவ்வளவு வேகம் வந்தது? ஆனாலும் மகளுக்கு கெட்டது நடக்கும் போது எந்த தாய் பார்த்து விட்டு சும்மா இருப்பாள்? என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சோ? கோபமாய் மனைவியை நெருங்கினான். பலார் கண்ணம் திகுதுகுவென எரிந்தது. தன் கனவு களைய மனைவியை தடையாய் இருக்கிறாள் என்ற எண்ணம் பரவ மனைவி மேல் ஆத்திரம் அலையலையாய் படர்ந்தது. அளவுக்கு மீறி அவர் சாப்பிட்டிருந்த மது அவரை வெறித்தனமாய் மாற்றியது. என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் மனைவியின் கழுத்தில் கையை வைத்து இறுக்கினார். விடுங்க! அவர் கைகளை விளக்க முயற்சித்த ராஜேஸ்வரிக்கு பலனில்லை. மூச்சுவிட சிரமப்பட விழிகளில் நீர் கட்டியது. துள்ளி வரும் கன்றுக்குட்டி போல் அம்மா குரல் கொடுத்தவாறு உள்ளே நுழைந்த வானதிக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. சில நொடியில் புரிந்தவளாய், அப்பா அம்மா விடுங்கப்பா, தந்தையின் கைகளை விளக்க வேகமாய் முயற்சித்தாள். முடியாமல் தவித்தாள். சண்டையை விளக்கும் போதுதான் அதிக வீராப்பும் ஆக்ரோஷமும் வருமாம். எகிரி எகிரி அடிக்க தோணுமாம் குடிமகன்களுக்கு. அப்பா பிளீஸ்பா, கண்களில் நீரோடு கெஞ்சியவாறு விளக்க முயற்சிக்க இரும்பாய் பற்றிய அவர் கைகளை துளி கூட விளக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் வானதிக்கு எங்கிருந்துதான் அத்தனை பலம் வந்ததோ? ஒருவேளை தாயின் மீதுள்ள பாசத்தால் வந்த வெளிப்பாடு. இழுத்து வேகமாய் தந்தையை தள்ளினாள். வேகமாய் தடுமாறியவாறு அருகிலிருந்த ஆட்டு உரலில் தலையை இடித்தவாறு விழுந்தார். அம்மா என்னாச்சு? ஏன் அப்பா அப்படி நடந்துகிட்டாரு? இந்தாங்க முதல்ல தண்ணியை குடிங்கம்மா, தாயை ஆசுவாசப்படுத்தியவாறு கேட்டாள். தண்ணீரை குடித்தவாறு தொண்டையை தடவிக்கொண்டாள். அப்பாவை எழுப்புமா சொல்றேன். பேச முடியாமல் கை காட்ட, சாரிப்பா, நான் அம்மாவை உங்ககிட்ட இருந்து விடுவிக்கணும்னு பேசிக்கொண்டே தந்தையை தொட்ட வானதி அதிர்ந்து போனாள். நெற்றி பொட்டின் ஓரமாய் ரத்தம் கட்டியாய் உறைந்து போயிருக்க இறந்து போயிருந்தார் அவள் தந்தை. அப்பா அப்பா பதறி உழுக்க ஆரம்பித்தாள். என்னம்மா என்னாச்சு கேட்டவாறு கணவரின் அருகே வந்த ராஜேஸ்வரி உறைந்து போனாள். ராஜி ராஜி, உன் பொண்ணை தையல் கிளாஸ்ல சேர்க்க போறேன்னு கேட்டுக்கொண்டே வந்த பக்கத்து வீட்டு மாமி பேச்சு வராமல் அதிர்ந்து போய் நின்றாள். அந்த காட்சியை கண்டு மகளுக்கு தீராத பழியை ஏற்படுத்திவிட்டு போய்விட்டார். ராஜேஸ்வரின் நிலையோ கேட்கவே வேண்டாம். ஜீரணிக்க முடியாமல் பிரம்மை பிடித்து நின்றவள்தான். மகளை போலீஸ் அழைத்து சென்றதையோ தாயை காப்பாற்ற செய்த அந்த செயல் கொலை கிடையாது என்றும், அவர் குடித்திருந்ததும் வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாமல் வாதாடி குறைந்தபட்சமாய் சில ஆண்டுகள் மட்டும் தண்டனை மட்டுமே பெற்றுக் கொடுத்தார் வக்கீல் ஏகாம்பரம். படுக்கையில் விழுந்த ராஜேஸ்வரி மீளாமல் அப்படியே போய்விட்டாள். மனதளவில் செத்து போனாள் வானதி.
மென்மையான இசை காதை குளிர்விக்க அந்த காஃபி ஷாப்பில் நுழைந்தனர் ரிஷியும் சுமித்ராவும். காலியாய் கிடந்த நாற்காலியில் இருவரும் அமர்ந்தனர். 2 காஃபி ஆர்டர் பண்ணினான். வேற எதுவும் சாப்பிட்றீங்களா சுமித்ரா கேட்டான் ரிஷி. இல்ல வேணா சார். நிமிடங்கள் சில கழிந்தது மௌனமாய். பேரர் காஃபியை வைத்துவிட்டு நகர மெல்ல பேச ஆரம்பித்தான். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்க ஃப்ரெண்டு வானதிய நான் ரொம்ப விரும்புறேன். அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான். சந்தோஷம் பூவாய் மலர்ந்தது சுமியின் மனதில். நீங்க சொல்றது ஆச்சரியமாய் பார்த்தாள். எஸ், வானதி மட்டும் சம்மதம் சொன்னாங்கன்னா திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்க. அவன் பேச்சில் இருந்த தீவிரமும் உண்மையும் புரிந்தது சுமிக்கு. வானதி ரொம்ப கொடுத்து வச்சவ. அவ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுதலை. இனி அவ வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே பூக்கணும். காஃபியை குடிக்க ஆரம்பித்தாள். சுத்தி திரிய வேண்டிய வயசுல ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சவ சார் அவ. வாட்? அதிர்ந்தான். முகம் முழுதும் குழப்ப ரேகைகள். ஆமா சார், அவளை பத்தி முழுசா தெரிஞ்சா உங்க காதல் அப்படியே இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பின்னாடி தெரிஞ்சு இப்படி ஒரு பொண்ணை காதலிச்சோமோன்னு ஒரு வினாடி நீங்க நினைச்சா கூட என்னால மட்டும் இல்ல, அவளாலேயும் இது தாங்கிக்கவே முடியாது. பேச ஆரம்பித்தாள் சுமி. நீண்ட கொடிய 5 வருடங்கள். அவ தலையெழுத்தை மாற்றி போட்ட சம்பவம். பெருமூச்சு விட்டாள் சுமித்ரா. பழைய நினைவு சம்பவங்களுக்கு உயிரூட்டினாள். ஜெயில் வார்டன் பர்வதம்மா கருணை மனம் படைத்தவள். வானதியின் நிலைமையை கொடுமையை உணர்ந்து ஆறுதலாய் பேசி அவளை வேறு நினைவுகளுக்கு சிந்தனைக்கு மாற்ற முயற்சித்தாள். அதில் வெற்றியும் கண்டாள். அங்கிருந்தவாறே அவளை மேற்கொண்டு படிக்க வசதியும் ஏற்பாடும் செய்து தந்தாள். பெண்களுக்கு கொடுமையும் கஷ்டங்களும் நடக்கும்போது அதை தீர்க்க முடியவில்லை என்றாலும் ஆறுதலாய் இருக்க சில பெண்களை ஆண்டவன் படைத்திருக்கிறான். அப்படிதான் பர்வதம்மா குற்றங்கள் செய்து வரும் பெண்கள், சந்தர்ப்பவசத்தால் குற்றவாளி ஆகிவிடும் பெண்கள் எல்லோருக்கும் மனதால் உண்மைகளை, ஆண்டவனின் உன்னதங்களை, நாம் பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளை எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவார். அந்த சந்தர்ப்பவசமான சூழ்நிலையில்தான் ஆர்த்தியின் தாய் வானதிக்கு அறிமுகமானாள். சின்ன வயசும் அழகும் ஆபத்தை விளைவித்தது தாமரைக்கு. கையில் இருந்த குழந்தையை கொடுத்துவிட்டு ஓடிப்போன கணவன், வயதான தாய், தன்னந்தனியே தவித்து நின்றாள் தாமரை. கழுத்திலும் காதிலும் கிடந்த சொற்ப நகைகளை விற்று சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டனர். வேலைக்கு போன இடத்தில் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது 2 வருடங்களாக. கம்பெனியின் முதலாளி வந்தபோதுதான் அவள் வாழ்க்கை திசை மாறி போனது. ஆபீஸை கூட்டி பெருக்கி வாரும் அவளை ஆசைப்பட்டு தன் வசமாக்க முயல கத்தி கூச்சல் போட்டு பலனில்லை என்று அருகில் கிடந்த கத்திரிக்கோளை எடுத்து வயிற்றில் பலமாக குத்தினாள். பணம் படைத்தவர்களிடம் அவள் ஏழ்மை செல்லுபடி ஆகவில்லை. 2 வருட தண்டனையை அனுபவிக்க தயாராகிவிட்டாள் தாமரை. ஆனால் தாயையும் மகளையும் நினைத்து மனம் வலித்தது. அழுது அழுது விழிகள் சிவந்தது. அலுமினிய தட்டில் இட்ட சாப்பாட்டை சாப்பிட மனமில்லாமல் வெறித்து பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். வானதிக்கு புரிந்தது அவள் நிலை. ஒரு நேரத்தில் அவளின் நிலையும் அதுவாகத்தானே இருந்தது. அழாதீங்க, முதல்ல சாப்பிடுங்க. 2 நாளா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், அழுதுட்டே இருக்கீங்க. ஆறுதல் படுத்தும் விதமாய் பேசினாள். செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறீங்களா கேட்டாள் வானதி. இல்லாம நடந்த உண்மையையும் தன் குடும்பத்தையும் நினைத்து வேதனைப்படுவதையும் அழுதவாறு சொல்லி முடித்தாள் தேம்பியவாறு தாமரை. ச, பொண்ணுன்றவளுக்கு வேதனையும் வலியுதான் வாழ்க்கையா? இதுக்கு காரணம் இந்த சமூகமா இல்ல அதுல இருக்கிற ஆண்கள் மட்டுமா? புரியவில்லை அவளுக்கு. நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். ஆனால் ஒரு பெண்ணின் கண்ணீரை இன்னொரு பெண்தான் நிச்சயம் துடைக்க முடியும். அப்படிதான் தாமரைக்கு உறுதியளித்தாள். வெளியே செல்லும் இவள் தாமரை வெளியே வரும் வரை அவள் குழந்தையையும் தாயையும் தன் உறவுகளாய் நினைத்து பார்த்து கொள்வதாய். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான் ரிஷி. விழிகளை மூடினாலே வானதியின் அழகு முகம் அவனை பாடாய்ப்படுத்தியது. சுமத்ராவிடம் பேசியதிலிருந்து வானதி மேல் அவன் வைத்திருந்த காதலின் வேகம் அதிகமானது. பாவம், இந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டம் வேதனைகள். அவளை அணைத்து ஆறுதல் சொல்லி காலம் முழுவதும் கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனம் ஏங்கியது. ஆனால் இனி வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் காலம் முழுசும் சேவை செஞ்சே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட போறதா சுமத்ரா கிட்ட சொல்லியிருக்காளே. பலவிதமான சிந்தனைகள் அவனை வாட்டி எடுத்தது. பிரியாவை திருமணம் செய்து வைக்க தாயும் தந்தையும் முயற்சி செய்வதை எப்படி தடுப்பது புரியாமல் குழம்பினான்.
நானும் பிரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லவே இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா. முதல்ல என் காதலை வானதி ஏத்துக்கட்டும், அப்புறம் மலையளவு பிரச்சனை கூட தூசுதான். ஆனா வானதி என் காதலை ஏத்துக்காட்டி என்ன பண்றது? நினைப்பே நெஞ்சில் சூடு வைத்தது போல வலித்தது. நம்ம காதலை ஏத்துக்குவாங்களா ராகவ்? மனதில் அச்சத்தோடு கேட்டவளை பார்த்து சிரித்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத வானதி, அடுத்த வாரம் கிராமத்துல இருக்கிற மாமா வீட்டுக்கு போறேன். ஏதோ திருவிழாவா, மாமா வர சொல்லியிருக்காரு. மாமா என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்க. அவர் மூலம் அம்மா கிட்ட நம்ம காதலை சொல்லி சம்மதம் வாங்கிடுறேன். சொல்ல சொல்ல மனம் நிம்மதியாக புன்னகை பூத்தாள். ஜெயிலில் இருந்து விடுதலையாகி பர்வதம்மா சிவாரிசு மூலம் வேலை கிடைத்திருந்தது. அவளை பற்றி தெரிந்து கொண்டு முன்னாடியும் பின்னாடியும் கேலி பேசி வார்த்தையாலேயே கொல்லும் சக ஊழியர்களிடம் இருந்து ஒதுங்கியிருந்த வேளையில்தான் அன்பும் அனுசரணையுமாய் பேசிய ராகவனை மனதால் தேடினாள். ராகவனும் அவனை விரும்ப காதலை விரும்பினாள். ஏய் வானதி, எத்தனை தடவை கூப்பிடுறது? அப்படி என்ன சிந்தனை உனக்கு? சுமித்ரா வேகமாய் கூற சட்டன நினைவுக்கு வந்தவள் முகம் வியர்த்து பனித்துளி போல் அமர்ந்திருந்தது. என்ன ராகவனை நினைச்சியா? கடுப்பாய் கேட்க தலையாட்டினாள். மனம் கனத்து கிடந்தது. முடிஞ்சு போனதையே நினைச்சு உன்னை ஏன் வருத்திக்கிற? உனக்கு அவனை விட வேற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூட உன்னோட காதல் கைகூடாம போயிருக்கலாம் இல்லையா? நான் அதை பத்தி நினைக்கல சுமி. அவரோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாழட்டும். எனக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ராசி இல்லை சுமி. என்னோட ஆரம்ப கதையை கேட்டா யாரும் என்னைய மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க தானே? குரலில் பிசிர் தட்ட வேதனை வழி வார்த்தையில் வழிய தோழியின் தலையை ஆதரவாய் வருடினாள் சுமித்ரா. இல்ல வானதி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்க தெரியுமா? நினைத்த சுமி வெளியே சொல்லவில்லை. 2 நாள் மெதுவாய் கழிந்திருந்த வேளையில் வானதி உனக்கு ஃபோன், சக ஊழியை ரம்யா கூறிவிட்டு செல்ல யாரு சுமியா இருக்குமோ நினைத்தவாறு ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தினாள். ஹலோ வானதி ஹியர், நான் ராஜம் பேசுறேம்மா. ஆர்த்திக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, தூக்கி தூக்கி போடுது, உடம்பு அனலா கொதிக்குது, எனக்கு பயமா இருக்கு. என் பேத்தி என்னை விட்டுட்டு போயிடுவா போல இருக்கே. அழும் சத்தம் ஒலிக்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் உடனே வர்றேன். ரிசீவரை சாத்தினாள். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மனம் பரபரக்க அரை நாள் விடுப்பு கேட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். அருகே போன ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். அந்த பெரிய மருத்துவமனையில் ஆர்த்தி அனுமதிக்கப்பட்டு உடனடியாக சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. குழந்தையோட அம்மா யாருமா? வெள்ளை சீருடையில் அந்த நர்ஸ் கேட்டாள். அவதான் இங்கே இல்லையேம்மா. முந்தானையில் வாயை பொத்திக்கொண்டு ராஜம் கேவ என் அக்கா பொண்ணுதான் வானதி கூறினாள். உள்ள போங்க, டாக்டர் கூப்பிடுறாருமா. அறையின் வழியை கூறிவிட்டு மறைந்தாள் நர்ஸ். வணக்கம் டாக்டர், ஆர்த்தியோட உடம்புக்கு என்னாச்சு? அடிக்கடி உடம்புக்கு சரியில்லாம ஆயிடுது. மெல்லிய குரலில் கேட்டவளை ஏறிட்டார். அதை பத்தி பேசுறதுக்கு தானம்மா உங்களை வர சொல்லியிருக்கேன். உட்காருங்கம்மா முதல்ல. கடவுளே, பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. மனம் பிரார்த்திக்க சேரின் நுனியில் அமர்ந்து டாக்டரை பார்த்தாள். மனம் படபடக்க. குழந்தைய முழுசா பரிசோதனை பண்ணி பார்த்ததுல ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமா, ஒரு சின்ன தொலை இருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணாதான் குழந்தைய நீண்ட ஆயுளோட பார்க்க முடியும். இல்லைன்னா 3 மாசம்தான் குழந்தையோட ஆயுளே. நோயின் விதத்தையும் அதன் விளைவையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச பேச அதிர்ந்து போனாள் வானதி. புலன்கள் மரத்து போனது போன்ற பிரம்மை. 1.5 லட்சம் வரையும் செலவாகுமா? டாக்டரின் குரல் செவியில் ஒலித்துக் கொண்டே இருக்க வெளியே வந்தவளை ஆர்வமாய் எதிர்கொண்டாள் ராஜம். டாக்டர் என்னமா சொன்னாரு? என் பேத்திக்கு ஒன்னும் இல்லை இல்ல? பதட்டமாய் கேட்டாள் ராஜம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 10 நாளைக்கு பெட்ல இருக்கணுமா, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணுமா. அதுக்கு பின்னாடி ஆர்த்திக்கு எந்த நோய் நொடியும் வராது, ஆரோக்கியமா இருப்பான்னு சொல்றாரு. ஆறுதலாய் பேசினாள். ஏய் என்னடி சொல்ற? திகைத்தாள் சுமித்ரா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு 20,000 இருக்கு. ஆஃபீஸில் லோனு அது இதுன்னு போட்டா கூட கைக்கு வர்றதுக்கு 3 வாரமாச்சும் ஆயிடும். படபடத்தவளை பரிதாபமாய் ஏறிட்டாள். என்கிட்ட 5,000 தான் இருக்கு. சம்பள பணத்தை செலவுக்கு போக மீதியை வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா வானதி? ச்சே, என்ன பேசுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சுமியை கடிந்து கொண்டாள். எனக்கு ஒரு வழியுமே ஓடலையே சுமி. தவிப்புடன் தலையை பிடித்து கொண்டாள். ஆர்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆயிட்டா அப்புறம் தாமரையோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவங்களுக்கு நான் கொடுத்த நம்பிக்கை பொய்யாயிடும் போல இருக்குதே. விழியில் நீர் கசிய பேசிய வானதியை அமைதிப்படுத்தினாள் சுமி.
பொறுமையா யோசிப்போம், ஏதாவது வழி கிடைக்கும். நீ டென்ஷன் ஆகிறத முதல்ல நிறுத்து. நிமிடங்கள் யுகமாய் கழிந்தது. மனம் கணக்க தொண்டை அடைத்தது வானதிக்கு. எனக்கு ஒரு வழி தோணுது வானதி, மெல்ல இழுத்தவாறு கூற. சீக்கிரமா சொல்லு சுமி, பரபரத்தாள் வானதி. எங்க எம்டியை பார்த்து பணம் கேட்கலாம். அவர் இல்லாதவங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்காண்டி ஒரு அமைப்பே வச்சிருக்காரு. கண்டிப்பா உதவுவாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா, என்ன சொல்ற? கேட்டாள் சுமி. சும்மா இருக்கிறத விட முயற்சி செஞ்சு பார்க்கலாம், பேசியவாறு தலையாட்டினாள் வானதி. இரவு முழுவதும் இருவருக்கும் உறக்கம் வரவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஆர்த்தியின் நினைவு. இவ்வளவு பெரிய தொகையை தருவாரா சுமியோட எம்டி? யோசனை படர நல்லதையே நினைப்போம். உரு போட்டவாறு தூங்க முயற்சி செய்தாள் வானதி. காலை வேலைகளை அவசர அவசரமாய் முடித்து கொண்டு கிளம்பினார்கள். அவரவர் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் போன் மூலம் லீவு சொல்லினர். எனக்கு என்னமோ தயக்கமா இருக்கு சுமி, பேசியவாறு அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ரிலாக்ஸா இரு வானதி, நல்லதே நடக்கும். நம்பிக்கையாய் பேசியவாறு ஆட்டோவில் ஏறினார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆர்த்தியை பார்த்துவிட்டு டாக்டரிடம் ஆபரேஷனுக்கு இன்னும் 2 நாளிலேயே பணம் கட்ட முயற்சிக்கிறோம் என்று கூறியவாறு ராஜத்திற்கு காலை டிஃபனை வாங்கி கொடுத்துவிட்டு ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் அவர்களும் சாப்பிடுவதாய் பேர் கொடுத்துவிட்டு எழுந்தனர். அந்த 2 மாடி கட்டிடம் கம்பீரமாய் நின்றது. நீயும் வாயே சுமி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அழைத்தாள். நான் இங்கே வேலை செய்கிறவ வானதி, நான் வந்து பேசுறத விட நீ பேசுறதுதான் நல்லது. நான் சொன்னா சரியாதான் இருக்கும், போ முதல்ல. சுமி கூற தயக்கமாய் நடந்தாள். ஆங்காங்கே கண்ணாடி தடுப்புகளால் பிரிக்கப்பட்டு பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை தெரிந்தது. அலங்கார பொருட்கள் மீதும் அழகுபடுத்தியிருந்த விதத்திலும். வரவேற்பு பகுதியில் போனில் யார் கூடவோ பேசிக் கொண்டிருந்த பெண்ணிடம் அனுமதி கேட்டாள் வானதி. 1 மினிட் ப்ளீஸ். மீண்டும் போன் செய்து தன் எம்டியிடம் அனுமதி கேட்டவாறு உள்ளே அனுப்பினாள் அவள். கால்கள் பின்னடிக்க முன்னே நடந்தாள். கண்ணாடி கதவை மெல்ல தட்டி, மே கமின் சார்? ஏஸ், உள்ள வாங்க. குரல் கேட்க கதவை திறந்தவாறு உள்ளே நுழைந்தவளுக்கு ஒரு நொடி ஒன்றும் புரியவில்லை. எதிரே இருந்தவனை பார்த்து, இவனா இங்கே எம்டி? நம்பவும் முடியவில்லை, அதே சமயம் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. போயும் இவங்கிட்டே உதவி கேட்டு வந்திருக்கோமே. ஆனா சுமி சொன்னப்பெல்லாம் அவளோட எம்டியை பத்தி நல்ல விதமா தானே சொல்லியிருக்கா. அடுக்கடுக்காய் யோசனை அழைப்பாய அப்படியே நின்றாள். உட்காரு வானதி, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்க? கண்கள் சிரிக்க இயல்பாய் பேசியவனை பார்க்கையில் எரிச்சலாய் வர அடக்கி கொண்டாள் நிலைமையை உணர்ந்து. எழுந்து போயிடலாமா? தோன்றிய மனதை அடக்கி அமைதி காத்தாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆரம்பிக்கும் போதே அழகிய தட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து நீட்டினான் அங்கு வேலை செய்யும் பியூன். எப்போ எடுத்துட்டு வர சொன்னா? அவளுக்கே தெரியாமல் மனம் யோசிக்க, வேணா, நாசுக்காய் மறுத்தாள். சாப்பிட்டுட்டு தான் பேச முடியும், கண்டிப்பான குரலில் கூறியவனை முறைத்தாள். மறுகணமே தலை கவிழ குனிந்து கொண்டவாறு கூல்ட்ரிங்க்ஸை கையில் எடுத்து கொண்டாள். ஒரு வழியாய் சொல்ல வந்த விஷயத்தை தட்டு தடுமாறி கூறி முடித்தாள். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் ப்ளீஸ் சார், கெஞ்சலை கூறியவளை ஏறிட்டான். என்னைய பொறுத்தவரையில இது ஒரு சாதாரணமான சின்ன உதவிதான், கண்டிப்பா உதவுறேன். ஆனா எனக்காக ஒரு சின்ன உதவி நீங்க செய்யணுமே. அப்பாடா, பணம் கிடைச்சாச்சுப்பா. ஆர்த்தியோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிரும். மனம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். அழகு முகம் மலர்ந்தது சந்தோஷத்தில். தாராளமா செய்கிறேன், என்ன பண்ணணும்? கேட்டவளை நிதானமாய் பார்த்தான். விஷயத்தை அவன் சொல்ல சொல்ல சீரியஸாய் அமர்ந்திருந்தாள். தன் சக தோழியிடம் பேசிக்கொண்டிருந்த சுமி எழுந்தாள். என்னடி சக்சஸா? ஆவலாய் வானதியை பார்த்து கேட்க, மண்ணாங்கட்டி. பொறிந்தவளை வியப்பாய் பார்த்தாள் சுமி. என்னடி சொல்ற? ரிஷி சார் இப்படி பண்ணிட்டாரே, ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு, ஏன் இப்படி நடந்துகிட்டாரு? என்ன பேசியிருப்பார் அப்படி? போயும் இவர்கிட்ட போய் கேட்க சொன்ன பாரு. மூக்கு நுனியும் கண்ணமும் சிவக்க படபடத்தாள். என்னாச்சுன்னு விவரமா தான் சொல்ல சுமி கேட்டாள். பீடிகையோடு ஆரம்பித்தவளை யோசனையாய் பார்த்தாள். எங்க வீட்டில் எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க. ஓ, ஏளனமாய் நினைத்தவாறு, இதையும் என்கிட்ட சொல்றா நினைத்தவாறு அமைதி காத்தாள். ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதான், ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புறதா சொன்னீங்களே, அவளையே திருமணம் செஞ்சுக்க வேண்டியதுதானே? தனக்குள்ளே பேசுவதாய் நினைத்து கொண்டு மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். சிரித்தான் அவன். சாரி, அப்படி ஒரு பொய் சொன்னாதான் உன்னோட நட்பு கிடைக்கும்னு சொன்னேன். இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே ஆணு பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க.
திடீர்னு தன்னை காதலிக்கிறதா சொல்லிடுவானோன்னு. அந்த மாதிரி நீயும் நினைக்க கூடாதேன்னு அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆனா இன்னும் நீ அதை மனசுல வச்சிருக்கிறத நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் பேச பேச தன்னை நினைத்து வெட்கி போனாள். ச, மனசுல இருக்கிறத உளறி கொட்டிட்டோமே. சிவந்து போனவளை ரசித்தான் அவன். குனிந்தவாறு மேஜை கண்ணாடி பரப்பை நகங்களால் கீறினாள். ஆனா இப்ப நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவகிட்ட இன்னும் என் காதலை சொல்லல. சொல்லி அவ ஏத்துக்கிற வரைக்கும், இல்லை நான் ஏத்துக்க வைக்கிற வரைக்கும் என் மனைவியா எங்க வீட்டுல இருக்கணும். சாரி, நடிக்கணும். அவன் சொல்லி முடிக்கும் முன்பே வேகமாய் எழுந்தாள். கோபத்தில் நாசியும் உதடும் துடித்தது. கடைசியில நீங்களும் இப்படிதானா? எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டைக தானா? முணுமுணுத்தவாறு வெளியேறினாள் வானதி, முகம் சிவந்தவளாய். அவன் அழைப்பதை காதில் கூட வாங்காமல். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கோபமா வந்துட்டேன். அமைதியான குரலில் கேட்க நிமிர்ந்தாள். என்னடி பேசுற? பின்ன என்ன, அவர் யாரையாவது விரும்பிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை பணம். ஆர்த்தியோட உயிர் உன் கையில இருக்கிறத மறந்துட்டு பேசாத வீண் பிடிவாதத்தினால. பொதுவா காதலுக்கு எதிர்ப்பு இருக்கும். அந்த வகையில அவருக்கு என்ன எதிர்ப்போ அது நம்மளுக்கு தேவையில்லையே. வீட்டுல கல்யாண ஏற்பாடு செய்யறாங்க, அதை தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிதானே. அவர் காதலி வந்ததும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு உன்னைய அனுப்பிட போறாரு. இதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலையே. நல்லா யோசிச்சு பாரு. ஆர்த்திய மனசுல வச்சுக்கிட்டு அவரோட காதல்ல என்ன பிரச்சனையோ அது தீக்கிற வரையில அவர் பெற்றோர் அவங்கள விட மாட்டாங்க. சாதாரணமான நிலையில இருக்கிறவங்க காதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவங்க அந்தஸ்து, பணம், பதவி எல்லாத்துலயும் உயர்ந்தவங்க. அதுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. நமக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? நமக்கு அது முக்கியம் இல்ல வானதி. இந்த சமயத்துல பணம் மட்டும்தான் நமக்கு தேவை. புரியுதில்ல? குழம்பி கிடந்த வானதியின் மனதில் மேலும் குழப்பத்தை கிளறினாள் சுமி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சுமி. இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டாள். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் தலை பாரமாய் கனத்தது. குழம்பிய குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும்? யோசிக்க யோசிக்க தலையை குடைந்ததை தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறினாள். நீண்ட நேரம் கழித்து சுமியிடம் சம்மதம் சொன்னாள், ஆர்த்தியின் நிலையை மனதில் கொண்டு. வடபழனி முருகன் சந்நிதியில் மனம் உருக நின்றாள் வானதி. கூடவே சுமியும். பட்டு வேஷ்டி சட்டையில் மணமகனாய் ரிஷி வந்தான். அவன் கம்பீரம் அந்த உடையில் அதிகமாய் காட்டியது. யாரையோ எதிர்பார்ப்பவன் போல நிற்க அழைத்தாள் சுமி. சார், கோயில்ல இருந்து வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க, தயக்கமாய் கூறினாள். ஆபீஸ்ல தான் எம்டி, இங்க ரிஷினே கூப்பிடலாம் என்ன? உதடுகள் சிரிக்க பேசியவாறு திரும்பினான். ரிஷி, என்னப்பா அவசரமா வான்னு சொன்னதும் என்னவோ ஏதோ நினைச்சு பேஷண்ட்டு கூட பார்க்க முடியாம ஓடி வரேன். நீ என்னடான்னா மாப்பிள்ள குளத்துல இருக்க? கேட்டவாறு அருகில் வந்தார். சாரி அங்கிள், பிரியாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை புரிஞ்சுக்காம மேலே பேச முடியாமல் நிறுத்தினான். இங்க கல்யாணம் தான் நடக்க போகுது. அம்மாவும் அப்பாவும் பிரியாவை தான் கட்டிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அதான் நான் விரும்புற பொண்ணோட. வேணா ரிஷி, நான் பேசுறேன் உங்க அப்பங்கிட்ட. எவ்வளவு பெருசா கிராண்டா உன் கல்யாணத்தை நடத்தணும்னு என்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா? அவனை ஏமாத்தாதப்பா. பேசிக்கொண்டே போனவரை குறுக்கிட்டான். ப்ளீஸ் அங்கிள், எல்லாம் முடிஞ்சாச்சு, நீங்க தான் சாட்சியே. ரிஷி பேச மௌனமானார். ஐயரும் அவரும் சுமையும் அச்சதை போட வானதியின் கழுத்தில் மங்கள நான் முடிச்சு போட்டான். வாழ்த்துக்கள் வானதி. தோழியை அணைத்து கொண்டாள் சுமி. இது என்ன நிஜ கல்யாணமா? வாழ்த்தெல்லாம் சொல்ற? முணுமுணுத்தாள் வானதி. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ரிஷி. ஆத்திரத்தில் அலைப்பாய பேசிய தந்தையிடம் மறுத்து பேசாமல் நின்றான். மகன் செய்த காரியத்தை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் சிலையாய் நின்றாள் கமலம். ஆனாலும் சுதாரித்தவாறு கோபக்கணலை மறைத்து மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து அழைக்க உள்ளே வந்தனர். ரிஷியும் வானதியும் அரண்மனை போன்ற பங்களாவில் அடுத்தடுத்த அறைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களும் அவர்களின் வசதியை பறைசாற்ற தன்னை சுற்றி நடப்பதை நம்ப முடியவில்லை வானதியால். அதே நேரம் ஆர்த்திக்கு ஆபரேஷன் வெற்றிகரமாய் நடத்தப்பட்டது. ரிஷியிடம் தகவலை சுமி சொல்ல வானதியிடம் கூறினான். மனம் நிறைவாய் இதமாய் இருந்தது வானதிக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பணம் கொடுத்ததுக்கு, மெல்ல கூறியவளை ஏறிட்டான். நான் ஒன்னும் சும்மா கொடுக்கலையே, நீ ஒரு உதவி செஞ்ச, நான் அதுக்கு நன்றியா பணம் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றவாறு அவளை அமர சொல்லிவிட்டு கீழே இறங்கினான். அம்மாவும் அப்பாவும் கோபமா இருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ எனக்காக ப்ளீஸ். சரியாயிடுவாங்க. நான் செஞ்ச காரியத்தை அத்தனை சுலபமா ஏத்துக்க முடியாது இல்லையா என்றவாறு பால் டம்ளரை நீட்டினான். முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன செய்யணும் தெரில, அதான். புன்னகை பூத்தாள். நாம என்ன நிஜமான காதலர்களா இருந்து கல்யாணமா பண்ணிக்கிட்டோம்? இதுல ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் தேவையில்லையே.
என்றவாறு வாங்கிக் கொண்டாள். சட்டென விழிகள் மாற கோபம் அவன் முகத்தில் தெரிய வேகமாய் அகன்றான் அவசரமாய். ஏன் முகம் மாறிப்போச்சு? நான் ஒன்னும் தப்பா ஒன்னு சொல்லலையே தனக்குள் கூறிக்கொண்டாள் அவள். என்னங்க, நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க வருத்தமாய் கூறிய மனைவியை வேதனையாய் பார்த்தார். அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. என் நண்பனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? பிரியாவை இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டோம். குரலில் ஆதங்கம் தெரிந்தது. ரிஷியின் செயலை நம்ப முடியவில்லை அவரால். அதே சமயம் மகனின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார். 2 நாட்கள் யுகமாய் கழிந்தது வானதிக்கு. இத்தனை பிடிவாதமாக இருப்பார்கள் ரிஷியின் பெற்றோர்கள் என்று எதிர்பார்க்காத வானதி தவித்துதான் போனாள். யாரோடும் யாரும் பேசாமல் தனிமையில் பொழுதை கழிக்க முயற்சித்தாள். சாரி வானதி, ரொம்ப போர் அடிக்குதோ? ஆபீஸ் முடிந்து வந்த ரிஷி கேட்டான். அப்படியெல்லாம் இல்லையே முணுமுணுத்தாள். திடீர்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆனா நிச்சயம் நம்மளை ஏத்துக்குவாங்க ஒரு நாள் சொன்னவனை ஏறிட்டாள். அவங்க எதுக்கு என்னை ஏத்துக்கணும்? உங்க காதல் கை கூடினதும் என்னை அனுப்பிட போறீங்க, இதுக்கு ஏன்? மேலே பேச முயன்றவளை குறுக்கிட்டான். உன் பேச்சு நிறுத்திட்டு ஒரு கப் டீ எடுத்துட்டு வர முடியுமா? கோபமாய் கேட்க விருட்டென எழுந்தாள். கீழே இறங்கினாள் வேகமாய். இதை பத்தி பேசினாலும் எரிஞ்சு விழுறான். ஒருவேளை அவன் காதல் அந்த பொண்ணு ஏத்துக்கலையோ? ஏனோ ரிஷியின் மேல் பரிதாபம் எழுந்தது. வாடா, சோர்வாய் அழைத்த நண்பனை ஏறிட்டார் குமாரசாமி. உடல்நிலை பற்றி நலம் விசாரித்தவாறு பேச ஆரம்பித்தார். காஃபி சாப்பிட்றீங்களானே கேட்டவாறு வந்த கமலத்தை ஏறிட்டார். வேணாம்மா, இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வர்றேன். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ ரிஷியோட கல்யாணத்துல நானும் ஒரு சாட்சி ஆயிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. ரிஷி விரும்பின பொண்ணும் நல்லவளா குணம் படைச்சவளாதான் தெரிகிறா. பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு போல இருக்கு. ரிஷியோட திருமணம் இப்படி நடக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அதுக்கு யாரையும் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. என்னடா, நான் சொல்றது சரிதானே? நண்பனின் வார்த்தைகளில் தெரிந்த உண்மையை ஆமோதிக்கும் விதமாய் தலையாட்டினார் உலகநாதன். யோசிக்க துவங்கினார். அவர் யோசனையை தடுக்கும் விதமாய் போன் அலறி அடித்தது. எதிர்முனையில் பிரியா பேசினாள் சந்தோஷமாய். எப்படி விஷயத்தை சொல்வது என்று புரியாமல் தவித்தவாறு கமலம் ரிசீவரை வாங்கினாள். எப்படி இருக்க பிரியா? உன் ஆராய்ச்சி படிப்பு எப்ப முடியுது, எப்ப வர்ற கேட்டாள் கமலம். நல்லா இருக்கேன் த. மாமா ஏன் டல்லா பேசுறாரு? உடம்புக்கு சரியில்லையா கேட்டவளிடம் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. பரஸ்பர விசாரிப்புக்கு பின் பிரியா சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ந்தாள் கமலம். என்ன சொல்ற என்று அதிர்ந்து கேட்டாள். ஆமாந்த, நான் இங்க என் கூட படிக்கிற கிஷோரை தான் விரும்புறேன். நீங்களும் மாமாவும் அப்பா கிட்ட பேசி எங்க காதலுக்கு சம்மதம் வாங்கி தரணுமே. சில நொடிகள் மௌனமாய் கரைந்தது. பிரியாவே மீண்டும் பேசினாள். ஒரு கட்டத்துல நான் தான் உங்க மருமகன்னு பேசினீங்க. நானும் ரிஷி கூட பேசிதான் பழகினேன். ஆனா அதுக்கு பேரு காதல் இல்ல அப்படின்னு கிஷோர் தான் புரியவே வச்சாரு. பக்குவப்பட்ட பெண்ணாய் பேசியவளை நினைத்து ஆச்சரியமாய் இருந்தது கமலத்திற்கு. ஏதோ மனதில் நிம்மதி கலந்த உணர்வு மேலிட பெருமூச்சு விட்டவாறு ரிசீவரை வைத்தாள். வார இதழை புரட்டி கொண்டிருந்த வானதி நிமிர்ந்தாள் காலடி ஓசை கேட்டு. கமலத்தை கண்டதும் எழுந்தாள். உட்காருமா, 2 நாளா உன்கிட்ட நல்லாவே பேசல பழகல. யாரோ ஒருத்தி மாதிரி நடந்துகிட்டேன், என்னைய மன்னிச்சிடுமா. கைகளை பற்றி தழுதழுப்பாய் பேசிய கமலத்தை ஏறிட்டாள் வானதி. அப்போ நீங்க போய் ஏமா? மேலே பேச முடியாமல் தடுமாறினாள் வானதி. பிரியாவை ரிஷிக்கு மணமுடிக்க இருந்ததையும் இன்று பிரியா வேறொருவனை விரும்புவது முதல் எல்லாவற்றையும் கூறினாள். ரிஷியை இப்படி ஒரு முடிவு எடுக்கலைட்னா பிரியாவை மனம் முடிச்சு வச்சிருப்போம்மா, எப்படியாவது கட்டாயப்படுத்தி. ஆனா உன்னைய காதலிச்சதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலை எங்கள்கிட்ட அவன். இல்ல, அவர் என்னை காதலிக்கவே இல்லை. உதடு வரை வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கினாள். ஏதேதோ எண்ணங்களில் மனம் தடுமாறியது. சாயங்காலம் ரிஷி வந்தான். ஆபீஸ் முடிந்து வானதியை பார்த்து அசந்து போனான். வானத்து தேவதை இப்படிதான் இருப்பாளோ என எண்ணினான். ஓவிய பாவையாய் எளிமையான பட்டுடுத்தி, காதிலும் கழுத்திலும் தங்க நகைகள் அசைந்தாட, தொட்டால் ஒடிந்து விடுமோ என தோன்றும் மெல்லிய மேனியை காதலுடன் தழுவினான். இழுத்து அணைக்க தோன்றிய கைகளையும் உணர்வுகளையும் வெகு கஷ்டப்பட்டு அடக்கினான். சட்டென திரும்பிய வானதி அவனை கண்டதும் வெட்கம் மின்ன தலை கவிழ்ந்தாள். நான் வேணான் தான் சொன்னேன், அத்தை தான் கட்டாயப்படுத்தி இதெல்லாம் போட்டே விட்டாங்க. அவங்களே தலையும் பின்னி விட்டாங்க தயக்கமாய் கூற. ஏண்டா, வர்றப்ப கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரக்கூடாது? மகனை கண்டிக்கும் விதமாய் கூற வியப்புடன் தாயை பார்த்தான். அம்மா நீங்க பேச்சை நிறுத்தினான்.
நீ அவசரப்பட்டது தப்பு தான், ஆனாலும் என்ன பண்றது, இத்தனை அழகான மருமகளை வேணாம்னு சொல்ல மனசு வரலையே என்றவாறு பிரியா ஃபோன் செய்தது பற்றியும் தெரிவித்தாள். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? மகன் கைகளை பற்றி வருட, ஐயோ என்னம்மா நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன சிரிப்புடன் கூறினான். அதனாலதான் இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? பொய்க்கோபத்துடன் கூறிய கமலம் மேலே பேசிய விஷயத்தை கேட்டு வானதி மனதில் இனம் புரியாத உணர்வுகள். என் மருமகளோட வளகாப்ப எப்படி பெருசா கிராண்டா செய்ய போறோம், நீ வேணா பார்த்துட்டே இரு. அப்ப என்ன செய்வ நீ? உதட்டோரம் சின்ன சிரிப்பு தவழ ஓரக்கண்ணால் வானதியை கவனித்தான். அவள் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை இனம் பிரிக்க முடியவில்லை அவனால். ஆனால் அடுத்து வந்த நாட்களில் ரிஷியின் தாய் காட்டிய பாசம், அவன் தந்தை அவளிடம் காட்டிய பரிவு, மகன் மேல் அவர்கள் வைத்திருந்த பாசம், மெல்ல மெல்ல குடும்பத்தில் ஒன்றிப்போனாள் வானதி. ஆனால் எப்போது, எந்த சந்தர்ப்பத்தில் ரிஷி அவள் மனதில் நிறைந்தான் என்று புரியாமல் முழித்தாள். சில பேரை பார்த்ததும் பிடித்து போகும், சில பேரை பழகி பார்த்தால் பிடிக்கும். ஆனால் ரிஷியின் பண்பான நடத்தை, அன்பான குணம், பெற்றோரிடம் அவன் வைத்திருக்கும் மரியாதை கலந்த பாசமா, எது அவளை ஈர்த்தது என்று புரியவில்லை. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தாள். தன்னோட காதல் கைகூடுற வரதானே என்னை அழைச்சிட்டு வந்தா, ஆனா அவன் மனைவியாவே மாறிடணும்னு ஆசைப்படுறேனே. விழிகளில் நீர் கோர்த்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? தவித்தாள் வானதி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? டாக்டர் அங்கிளுக்கு ஃபோன் செய்யட்டுமா? கனிவான குரலில் மென்மையாய் கேட்டவனின் முகம் பார்க்க முடியவில்லை. மனம் தடுமாற நெகிழ்ந்து தவித்தாள். அதெல்லாம் ஒன்னுல்ல. முணுமுணுத்தவாறு நகர்ந்தவளை யோசனையாய் பார்த்தான். அன்று தாமரையும் அவள் தாயும் வந்தனர் அவளை பார்க்க. வரவேற்று உபசரித்தாள். விஷயத்தை கேட்டதும் துடிச்சு போயிட்டேம்மா. நான் பக்கத்துல இருந்திருந்தா கூட என் பிள்ளைய காப்பாத்தியிருப்பேனான்ங்கிறது சந்தேகம்தான். என் குழந்தைய பிழைக்க வச்சு. கண்களில் நீரோடு காலில் விழ போனவளை தடுத்தாள். ஐயோ என்ன செய்யறீங்க? நான் உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு. படபடத்தவாறு நகர்ந்தாள் வானதி. அந்த இக்கட்டான சமயத்துல பணம் கொடுத்தது இவர்தான். உள்ளே இருந்து வந்த ரிஷியை அறிமுகப்படுத்தினாள் கணவராக முகம் சிவக்க. ஊர் பேர் தெரியாத ஒருத்தங்களுக்கு உதவணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். நீங்க 2 பேரும் புள்ள குட்டிகளோட பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாழணும். நீர் கசிய நிகழ்வோடு வாழ்த்தினாள். நீங்க நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாருங்க, வேலை போட்டு தரேன். எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். ரிஷி பேசினான். மேலும் மேலும் நன்றி கூறி சென்றனர் தாமரையும் அவள் தாயும். மனம் நிம்மதியாக நெகிழ்வாய் இருந்தது. தேங்க்ஸ் வானதி என்றவனை ஏறிட்டாள். எதுக்கு? என்னைய கணவரா அறிமுகப்படுத்தினியே, அதுக்கு தான். இங்கே உண்மையை சொல்ல போறியோன்னு நினைச்சேன். விழிகளில் குறும்புத்தனம் மின்ன. அது நம்ம 2 பேரும் மட்டும்தானே? சாரி சுமி 3 பேருக்கு மட்டும்தானே தெரிஞ்ச விஷயம். எதையும் ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறேன் என்றவாறு நகர்ந்தாள் வேகமாய். நெஞ்சில் கிளம்பும் உற்சாக ஊற்று சட்டென வடிந்தது ரிஷிக்கு. எப்போ என் லவ புரிஞ்சுக்க போற? தவித்தான். அன்று வெள்ளிக்கிழமையாதலால் தலை குளித்து நீண்ட கூந்தலை விரித்து போட்டவாறு ஏதோ யோசனையாய் நடந்தவள் எதிரே வந்த ரிஷியின் மேல் மோதிக்கொண்டாள். சாரி என்றவாறு முகம் சிவக்க நிமிர்ந்தாள். அவன் குளித்து விட்டு வந்திருந்தான். காதலுடன் நிரம்பிய விழிகளை தாழ்த்தினாள். எதை கண்டு கொண்டானோ உதடுகளில் குறும்பு நெளிய வேகமாய் அறைக்குள் சென்று விட்டான். அவள் நிலை கண்டு அவளுக்கே அவமானமாகி போனது. தன்னை பற்றி என்ன நினைச்சானோ நினைப்பை வெட்கத்தில் தவிக்க நகர்ந்தான். அமர்ந்திருந்தவளை கமலன் அழைக்க பூஜை அறைக்குள் நுழைந்தாள். பூக்களின் வாசம் ஆன்மீக அறைக்கான பரவசமும் பரவி நின்றாள். வாமா, இதுக்குதான் சின்ன பசங்க கல்யாணம்னு சொல்றது. பேசியவளை புரியாமல் ஏறிட்டாள் வானதி. திருமணம் ஆன பொண்ணு காலில் மெட்டி இல்லாம இருக்கலாமா? நேத்து தான் உன் காலை கவனிச்சேன். பேசிக்கொண்டே இருக்கும்போது ரிஷி உள்ளே வந்தான். அம்மா கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் என்று கேட்டவாறு கைகளில் வைத்திருந்த சலங்கை வைத்த அழகான வெள்ளி மெட்டியை நீட்டினாள் கமலம். அவ கால் விரல்ல போடு முதல்ல. என்ன பேசுவது என புரியாமல் தயங்கினான். வானதி, கால் விரலை காட்டுமா? கமலம் கூற லேசாக புடவையை தூக்கியவாறு கால் விரலை காட்ட அவள் சம்மதத்தை உணர்ந்து மடங்கி அமர்ந்து அவள் விரலை கைகளால் பற்றி மெட்டியை அணிவிக்க பூக்களை மேலே தூவி வாழ்த்தினாள் கமலம். அந்த நிமிடம் மனதளவில் ரிஷிக்கு மனைவியானாள். அதே மனநிலையில்தான் ரிஷியும் இருந்தான். அன்பாய் அணைத்து நெற்றியில் இதழ் பதித்து நெஞ்சோடு நெஞ்சாய் அணைத்துக் கொள்ள விரும்பினான். காமம் காரணமில்லை, காதல் மட்டுமே. தாயை நினைத்து அமைதி காத்தான். தாயின் அருகாமையை உணர்ந்து அழுதழுது முகம் சோர்ந்து போனது வானதிக்கு. ராகவனை பிரிந்த போது கூட இத்தனை வழி இல்லையே.
ரிஷி வேற ஒரு பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சும் அவன் மேல உயிரே வச்சுட்டேனே. இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சு அவளை மட்டமா எடை போட்டா நினைப்பே இதயத்தில் சூடு வைத்தது போல வலித்தது. அவளுக்கே தெரியாமல் அவளுள் நுழைந்த காதலை அழுத்தி மூடிக்கொண்டாள். ஆனால் ரிஷி அதை உணர்ந்து கொண்டதை அவள் அறியவே இல்லை. பகிர்ந்து கொள்ளும் ஒரே அன்பு தோழி சுமி மட்டும்தானே. அதுவும் ரிஷியின் பெற்றோர் தூரத்து உறவினரின் திருமணத்திற்காக திருச்சி சென்றிருக்க தனிமை அவளை பாடாய்ப்படுத்தியது. எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் அலைக்கழிக்கப்பட்டாள். தொலைபேசியில் சுமியை அழைக்க, ஹலோ, நான் வானதி பேசுறேன், சுமிக்கிட்ட போனை கொடுங்களேன் இவள் சொல்ல, நேர்லே சொல்லலாமே குறும்பு குரல் கேட்க திரும்பினாள் வானதி. முகம் மலர்ந்தது அவளுக்கு. ஓடிப்போய் சுமியை கட்டி கொண்டாள். முதல்ல உட்காரு வானதி, முகம் ஏன் ரொம்ப சோர்வா இருக்கு? அழுறியா? ரிஷி சார் ஏதோ சொன்னாரா இல்ல அவங்க அம்மா ஏதோ? மேலே பேசும் முன் குறுக்கிட்டாள். சச்ச, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எங்க அம்மா எப்படியோ அது போலதான் ரிஷியோட அம்மா என்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆனா மேலே பேச முடியாமல் நிறுத்தியவளை ஏறிட்டாள் சுமி. நான் ரிஷியை விரும்புறேன்டி சொல்லும் போதே உதடுகள் துடிக்க விழிகளில் நீர் கசிந்தது. பக்கென சிரித்தாள் சுமி. அட அசடே, ரிஷி சார் கிட்ட சொல்ல வேண்டியதானே? விழிகள் மின்ன கிண்டலாய் பேசிய சுமியை முறைத்தாள். விளையாடாத சுமி, அவர் தான் யாரையோ விரும்புறாரே, அதனாலதான் இந்த நாடகமே அரங்கேறிச்சு, மறந்துட்டியா? அதான் அவரோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வேலை தேடிக்கலாம்னு இருக்கிறேன். வார்த்தைகளில் வழி தெரிய வேதனையை மறைத்தவாறு பேசியவளை ஏறிட்டாள். அவர் கட்டின தாலி மட்டும் போதும். மார்பில் புரண்ட தாலி சங்கிலியை கையில் எடுத்து கண்களில் ஒற்றி இதழ் பதித்தாள். இதயம் கனத்தது. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏண்டி, உங்க 2 பேருக்கும் காதல் வந்தா என்கிட்ட தான் சொல்லணும்னு பேசிக்கிட்டீங்களா என்ன? புன்னகை மிளிர கேட்டாள் சுமி. என்ன வளர்ற? புரியாமல் ஏறிட்டாள் வானதி. ரிஷி சார் உன்னைய விரும்பி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அவர் விரும்புகிற பொண்ணே நீதான். உன்னைய நேசிக்கிறேன், கல்யாணம் செஞ்சுக்கிற ஆசைப்படுறேன்னு முதல்ல என்கிட்ட தான் சொன்னாரு. ஆனால் நீ தான் சேவை செய்ய போகிறேன், கல்யாணம் செஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்ச. நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது அதை பற்றி பேசலான்னு சொன்னேன். அதுக்கேற்றபடி ஆர்த்தியோட ஆப்ரேஷனுக்கு பணமும் தேவைப்பட்டுச்சு. அது நல்ல சந்தர்ப்பமாக பட்டுச்சு எனக்கு. அதை விட்டால் சரி வராதுன்னு உன்னை தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு. இந்த வீட்டில் அவர் கூட இருந்தா நிச்சயம் மனசு மாறி அவரை விரும்புவேன்னு நினச்சாரு. அவர் நினச்ச மாதிரி நீ அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்ட. சுமி முடிக்க ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை வானதிக்கு. மெல்ல புரிய ஆரம்பிக்க ஜில்லென்ற குடத்து தண்ணீரை கொட்டிய உணர்வில் தத்தளித்தாள் வானதி. தேகமெங்கும் ஒரு இன்ப உணர்வு ஓடியது. மனம் முழுவதும் மத்தாப்பாய் மலர்ந்தது. அப்படின்னா நீயும் அவரும் சேர்ந்து திட்டம் போட்டுதான்? செல்லமாய் சினுங்கியவாறு சுமியை அடிக்க முயல லாவகமாய் நகர்ந்தாள் சிரித்தவாறு. இன்னும் ரிஷி சார காக்க வைக்காத, நொந்து நூலாய் போயிடுவாரு கிண்டலாய் சொல்ல வெட்கத்தில் முகம் சிவந்தாள் வானதி. தன் வாழ்வு சிறக்கிறதுக்காண்டி அவ என்னவெல்லாம் செஞ்சிருக்கா? நினைப்பே இனித்தது வானதிக்கு. உன்னைய தோழியா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சுமி. நெகிழ்வாய் பேசியவாறு சுமையின் கைகளை எடுத்து இரு கன்னத்திலும் வைத்து அழுத்தி கொண்டாள். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா கேட்டவாறு எழுந்தாள். இருடி, சாப்பிட்டு போகலாம். நீ கொடுத்த காஃபியை சாப்பிட்டதே 1/2 மணி நேரத்துக்கு பசி எடுக்காதே. அதுவும் இல்லாம ஆபீஸ் முடிஞ்சு ரிஷி வர நேரமாச்சு. பூஜை வேளையில கரடியா இருக்க நான் விரும்பல. விழிகளில் குறும்பு மின்னியது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, 1 வாரம் லீவு போட்டுட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாம். போட்டோ காட்டி பிடிச்சு போச்சான். வெட்கமாய் சொல்ல, வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுமி, வாழ்த்துக்கள் சுமி கூறினாள் வானதி. சுமி கிளம்பி போய் 1/2 மணி நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். மனம் தெளிந்த நீராய் ஓடியது. பரவசமாய் இருந்தது. ரிஷி தன்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணமே திரும்ப திரும்ப அவளை ஆட்சி செய்தது. ரிஷியின் மனம் முழுவதும் வானதியின் முகமே. திரும்ப திரும்ப கையருகே காதல் மனைவி. ஆனால் கைகளை கட்டி போட்ட நிலை அவனது. ஆனால் வானதியும் தன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் என்ற எண்ணமே அவனை சுற்றி சுற்றி வந்தது. சில சமயங்களில் அவள் கண்களில் தெரிந்த காதலை கண்டு உள்ளம் மகிழ்ந்தான். ஆனால் அது பிரம்மையோ என்று நினைக்கவே பயமாக இருந்தது. அலுவலக வேலையில் சிறப்பான பேர் பெற்றவன். ஆனால் இந்த காதல் படுத்தும் பாடு இருக்கிறதே. வேதனையாய் இருந்தாலும் ஒரு பக்கம் சுகமாய்தான் தோன்றியது அவனுக்கு. டிராஃபிக் சிக்னலில் காரை நிறுத்தும் போது அந்த பூக்காரி வாசம் மிகுந்த பூக்களை கூடை நிறைய வைத்துக்கொண்டு, ஐயா பூ வாங்கிக்கோங்கய்யா கேட்டவாறு பூவை கைகளால் தூக்கினாள். அவள் கேட்டால் நகை புடவை மட்டுமன்றி
என்ன வேண்டுமானாலும் வாங்கித்தர தயாராய் இருக்கிறான். அவளோ வார்த்தைகளை கூட அளவாய்தான் பேசுகிறாள். பெருமூச்சு விட்டவாறு மல்லிகை பூவை பந்தாய் வாங்கிக் கொண்டான். மனைவி மேல் கொண்ட காதலை சுமந்தவாறு சோபாவில் தளர்வாய் அமர்ந்தவனிடம் காஃபி டம்ளரை நீட்டினாள் வானதி. வாங்கிக் கொண்டான். தேங்க்ஸ் என்றவாறு ஏறிட்டான். எளிமையான அலங்காரத்திலும் எழிலாய் தோன்றினாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, என்ன விஷயம் கேட்டவாறு காஃபியை குடித்தான். நீங்க விரும்புகிற பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லிட்டீங்களா? அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா? அவள் கேள்வியில் தடுமாறினான். ஆனாலும் சமாளித்தவாறு சொல்லதான் நினைக்கிறேன், ஆனாலும் நிறுத்தினான். பயமா இருக்கா? சீண்டலாய் பேசியவளை திகைப்பாய் பார்த்தான். என்னாச்சு? முகம் பார்த்து பேச தயங்குவாளே. உதடு புன்னகை பூக்க ஏறிட்டான். எனக்கு என்ன பயம்? என்னைய பார்த்து கூட ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுவாளா? வீராப்பாய் பேசியவாறு காலரை தூக்கிவிட்டவனை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். சிரிப்பினோடே முணுமுணுத்தாள். சுமி எல்லாத்தையும் சொல்லிட்டா. திடுக்கிட்டு வேகமாய் எழுந்தான். அவனை உணராமல் முகம் தரை பார்க்க, நானும் உங்களை விரும்புகிறேன் சொல்லி முடிக்கும் முன்பே அவன் வலிய கரங்களில் சிக்கிக் கொண்டாள் வானதி. தன்னை பற்றி தப்பு தப்பாய் நினைத்து மறுப்பானோ என நினைத்து பயந்தவளின் மனம் பறவையை பறக்க ஆரம்பித்தது. இவ்வளவு நாள் பட்ட அவஸ்தை முடிவுக்கு வந்ததை அடுத்து சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனால். கணவனின் கன்னத்தில் முகம் உராய அவள் மூளையில் திடீரென அந்த நினைப்பு வந்தது. இதற்கு நீ தகுதியானவதானா? உன் கடந்த காலம் தெரிஞ்சா எந்த ஒரு ஆணும் தான் மனைவிட்ட இந்த மாதிரி நிகழ்வுகளை விரும்ப மாட்டானே. விழிகளில் கண்ணீர் பெருக வேகமாய் விலக முயற்சித்தவளை விடுக்காமல் ஏறிட்டான். ஏன், என்னாச்சு? பதட்டமாய் கேட்ட கணவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, ஒருத்தனை காதலிச்சவன்னு. கணவனின் கேவலமான பார்வையை அவளால் தாங்க முடியாது. காதல் ததும்பும் பார்வை மட்டுமே அவள் மனதில் சிறை இருக்கட்டும். நினைப்பை தாங்க முடியாமல் அழுகை வெடித்தது. அவளை பற்றி சட்டென விலகி நிறுத்தினான். முகம் இறுக விழிகள் சிவந்தது அவனுக்கு கோபத்தில். எதுவா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். ச்ச! தலையில் இரு கைகளையும் வைத்தவாறு சோபாவில் தொப்பென அமர்ந்தான். இப்பதானே காதலிக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னாச்சு? சொல்லிட்டாளு. சச்ச! மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அந்த பொண்ணுங்கள்லாம். அதுவும் காதல்ல விழுந்தா அவங்க கதி அதோ கதிதான். காட்டமாய் பேசியவனின் கோபம் அவளுக்கும் புரிந்தது. எழுந்தான். மனைவியின் அழுகிற முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். ப்ளீஸ் வானதி, என்னை கொல்லாதடி. அவன் வார்த்தைகளில் தெரிந்த வழி அவள் மௌனத்தை உடைத்தது. தயக்கமாய், என்னோட கடந்த காலம் தெரிஞ்சா கண்டிப்பா என்னைய வெறுத்துடுவீங்க. கேவலுடன் விம்மியவளை புரியாமல் பார்த்தான். நான் ஜெயிலுக்கு போனவ அப்புறம் என்று சொல்ல வந்தவளை தடுத்தான். அசடு, இதுக்கா அழுகிற? எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உன்னைய காதலிச்சேன், கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன், போதுமா? விழிகள் படபடக்க ஏறிட்டாள். முதல்ல உன்னைய பார்த்தப்ப கூட மருண்டை இந்த விழிகள் தானே என்னை கட்டி போட்டுச்சு. விழிகள் சிரிக்க பற்கள் மின்ன சிரித்த கணவனை மனம் மகிழ ஆசையோடு ஏறிட்டாள். எத்தனை நல்ல மனம் படைச்சவன், என் மேல எந்த அளவு காதல் வச்சிருந்தா. மேலே நினைக்கவே இனிமையாய் இருந்தது வானதிக்கு. தன் உயிருள்ளவரை கணவனின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது என முடிவு செய்தாள். இந்த சின்ன மூளைக்குள்ள இன்னும் ஏதோ சந்தேகம் இருந்தா சொல்லு, அப்புறம் நீ அழுதினா வச்சுக்கோ, நானும் அழுதுடுவேன். சினங்களாய் சிரித்த கணவனின் காலில் மலர்ச்சரமாய் விழுந்தாள் ஆனந்த கண்ணீருடன். ஆசையோடு எடுத்து மார்பில் போட்டுக்கொண்டான். இனி நல்ல இல்லறம் அங்கே இனிதாய் ஆரம்பிக்க பொழுது அந்திவானமாய் சிவக்க ஆரம்பித்தது அவர்களின் நிலை கண்டு. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.